அதுக்கு காரணம் ஒன்று விட்ட கோணம். இதிலிருந்து வரக்கூடிய முடிவு இங்கும் PRS இருக்கின்றது, இங்கும் PRS இருக்கின்றது. ஆகவே வெளிப்படை உண்மையின்படி PQS என்ற கோணமும் QPR என்ற கோணமும் சமனாகும். ஆகவே இந்த PQS என்ற கோணமும், PQS என்றால் இந்த கோணமும், QPR என்றால் இந்த கோணமும் சமன் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த இரண்டு கோணங்களும் சமன். இப்பொழுது இந்த QPX என்ற முக்கோணி அவதானியங்கள். இந்த PQX என்ற முக்கோணியில் இந்த PXS என்பது புறக்கோணம். PQX என்ற முக்கோணி PQX-இல் அந்த PXS என்பது புறக்கோணம். அது அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அதாவது PQS என்ற கோணத்தினதும் அது மாதிரி QPR என்ற கோணத்தினதும் கூட்டுத்தொகைக்கு அது சமனாக இருக்கும். இதுக்கு காரணம் சொல்ல வேணும், முக்கோணியின் புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அது ஃபுல்லா எழுதி கொள்ள வேணும். முக்கோணியின் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே PXS இதான் எங்களுக்கு கேட்ட கேள்வி. PXS சமன் PQS. அதை அப்படியே போட்டுக்கொள்வோம், PQS என்று. சக இந்த QPRக்கு பதிலாகவும் நாங்கள் PQS போட முடியும். QPRக்கு பதிலாகவும் நாங்கள் PQS போட முடியும். ஆகவே PXS என்பது 2 PQS என வருகின்றது. 2 PQS. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் POS என்பது 2 PQS. அது ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது PXS என்பது 2 PQS. இது 2 என வைத்துக் கொள்வோம். அந்த 1,2 ஆகிய இரண்டு முடிவுகளிலும் இருந்து நாங்கள் வரலாம். 1,2 இருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு, ஆகவே POS சமன் PXS ஆகும். ஆகவே அந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதில் அடுத்த வினாவினை அவதானிப்போம். அதுல முக்கோணி PQX முக்கோணி XSR எனும் முக்கோணிகள் சமகோணமானவை என காட்டுக. அந்த இரண்டு முக்கோணிகளும் சமகோணமானவை என்று காட்டட்டுமா? அப்ப அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த PQX என்ற முக்கோணியும் RSX என்ற முக்கோணியும் சமகோணமானவை என காட்டுக. அவ்வளவுதான் கேட்கப்பட்டிருக்கு, இந்த XSR. ஆகவே நாங்கள் இதில் எழுதிக் கொள்ளலாம். முக்கோணி PQX முக்கோணி XSR இல் இந்த இரண்டு முக்கோணிகளிலையும் அவதானித்துக் கொள்ளுங்கள், இந்த கோணம் இதற்கு சமனாக இருக்கும். காரணம் ஒரே துண்ட கோணம். அதாவது PQX என்ற கோணமும் SRX என்ற கோணமும் சமன். அதுக்கு காரணம் ஒரே துண்ட கோணங்கள். அதே போல இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். அதாவது QPX என்ற கோணமும் அதே போல XSR என்ற கோணமும் சமனாக இருக்கும். அதுக்கும் காரணம் ஒரே துண்ட கோணங்கள். அடுத்தது எஞ்சிய கோணம், இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். அவை குத்தெதிர் கோணங்கள். ஆகவே PXQ என்ற கோணமும் SXR என்ற கோணமும் சமனாக இருக்கும். இதுக்கு காரணம் குத்தெதிர் கோணங்கள். ஆக ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் இன்னொரு முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாக இருந்தால் அந்த இரண்டு முக்கோணிகளை நாங்கள் சொல்றது சமகோணமான முக்கோணிகள். ஆகவே முக்கோணி PQX முக்கோணி XSR என்பன சமகோணமானவை, சமகோண முக்கோணிகள்.
அவ்வாறு கொடுக்க வேண்டும். சமகோண முக்கோணிகள் அதான் கேட்டது. அடுத்த வினா POS சமன் 2 QPX என்று காட்டட்டுமா? POS சமன் இந்த POS என்ற இந்த கோணம் இந்த PQX என்ற இந்த கோணத்தின் 2 மடங்கு என்று காட்டட்டுமா? அந்த கோணத்தின் 2 மடங்கு இது என்று காட்ட வேண்டும். POS சமன் 2 மடங்கு PQX என்று காட்ட வேண்டும். அதாவது நீங்கள் இந்த POS சமன் 2 மடங்கு PQX அதற்காக நீங்கள் இதில் இந்த POS என்ற கோணம் முதல்ல நாங்கள் பார்த்திருக்கின்றோம். POS என்ற கோணம் அந்த PQX என்ற கோணத்தின் 2 மடங்கு 2 மடங்கு PQX. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது சொல்ல வேணும் மைய கோணம் சமன் 2 தர பரிதி கோணம். இப்பொழுது சொல்லலாம், ஆனால் அந்த PQX என்ற கோணமும் PQX என்ற கோணமும் இந்த PQX என்ற கோணமும் இந்த XRS அல்லது PRS என்ற கோணமும் சமன். PRS என்ற கோணமும் சமன். அதுக்கு காரணம் ஒரே துண்ட கோணங்கள், ஒரே துண்ட கோணங்கள். இப்பொழுது இந்த PRS என்ற கோணமும் முதல் பார்த்த அதே தான். இந்த PRS என்ற கோணமும் இந்த QPX என்ற கோணமும் சமன். PRS என்ற கோணமும் QPX என்ற கோணமும் சமன். அதுக்கு காரணம் அது ஒன்று விட்ட கோணம், ஒன்று விட்ட கோணம். இதில் நாங்கள் வரக்கூடிய முடிவு பாருங்கள், PRSம் சமனாக இருப்பதனால் இதிலிருந்து வரக்கூடிய முடிவு, ஆகவே PQX சமன் QPX ஆகும். PQXம் QPXம் சமனாக இருக்கும். ஆகவே இங்க நாங்கள் எடுத்த முடிவு இப்ப இந்த PQX என்ற கோணமும் QPX என்ற கோணமும் சமன். எனவே இங்கு நாங்கள் எழுதியிருக்கின்றோம் PQX என்பது 2 மடங்கு தான் POS என்று. ஆகவே இந்த PQXக்கு பதிலாக நாங்கள் QPXஐ போட முடியும். ஆகவே அவ்வளவுதான் விடையாக அமையும். இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு, ஆகவே POS சமன் அந்த 2 மடங்கு PQXக்கு பதிலாக QPXஐ போட முடியும். QPX அவ்வளவுதான் கேட்டது உங்களை. POS என்பது 2 மடங்கு QPX என காட்ட சொன்னது, அதை காட்டியிருக்கின்றோம். இப்ப அடுத்த வினா, உருவில் 2 சமகோண இருசமபக்க முக்கோணி. உருவில் 2 இருசமபக்க முக்கோணங்களை பெயரிடுக. இங்கு இருசமபக்க முக்கோணிகள் 2 இருக்கின்றது. அது ரெண்டையும் பெயரிட்டு விட்டோம்டா சரி. இப்ப அவதானித்துக் கொள்ளுங்கள். இதில் அவதானிங்கள் பிள்ளைகள், இந்த PXQ நீங்கள் இந்த PXQ என்ற முக்கோணியில 2 கோணங்கள் சமன். பாருங்கள், நாங்கள் இப்ப நிறுவி இருக்கின்றோம் இந்த 2 கோணங்களும் சமன். அப்ப 2 கோணங்கள் சமன் என்றால் அந்த முக்கோணில 2 பக்கங்கள் சமன். ஆகவே PXம் QXம் சமனாக இருக்கும். ஆகவே PXQ ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்ப நாங்கள் நேரடியாக சொல்ல முடியும் முக்கோணி PXQ அது ஒரு இரு சமபக்க முக்கோணி. அதே போல நாங்கள் பார்த்திருக்கோம் PXQ என்ற முக்கோணியும் இந்த XSR என்ற முக்கோணியும் சமகோண முக்கோணிகள் என்று. ஆகவே இது இரு சமபக்க முக்கோணி என்றால் கட்டாயம் XSRம் இரு சமபக்க முக்கோணி தான். அடுத்தது முக்கோணி XSR. XSR 2 முக்கோணிகள் என்பன சமகோண முக்கோணி, இரு சமபக்க முக்கோணிகள் என்பன இரு சமபக்க முக்கோணிகள். அவ்வாறு கொடுத்து கொண்டா சரி. இரு சமபக்க முக்கோணிகள், அது ரெண்டும் இரு சமபக்க முக்கோணிகள். நேரடியாக கொடுக்கலாம். இதுக்கு ஒரு புள்ளி தான் உங்களுக்கு தருவாங்க கடைசி கேள்வி. அதுக்கு நிறுவி எல்லாம் காட்ட தேவையில்லை, நேரடியாக கொடுக்க முடியும். இது 4வது வினாவுக்கான விடை. இது 3வது, இது 2வது. அவ்வளவுதான் அந்த 10வது வினாவில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 11வது வினாவினை அவதானிப்போம். அதில்
அடியினாரை ஏயும் உயரம் 6a உடைய ஒரு திண்ம உருளையை ஒன்றை உருக்கப்பட்டு அடியினாரை ஏயும் உயரம் 6a உடைய திண்ம உருளை ஒன்று உருக்கப்பட்டு வீண்பிரயம் எதுவுமின்றி, அதாவது கனவளவு மாற்றமின்றி அடியினாரை 6 உயரம் 2a உடைய 20 சமமான கூம்புகள் செய்யப்படுகிறது. ஆக அடியின்ற 6 ஏயும் இந்த 6 a ஆகவும் உயரம் 6a ஆகவும் உடைய இந்த உருளை உருக்கப்பட்டு 20 அடியினாரை 6 உயரம் 2a ஆகவும் உடைய அடியினாரை 6 உயரம் 2a ஆகவும் உடைய சிறிய திண்ம கூம்புகள் செய்யப்படுகிறதாம். அப்படி செய்யும் போது எந்த கனவளவு மாற்றங்களும் ஏற்படவில்லை எனில் R சமன் 3a இன் கீழ் வர்க்கமூலம் 20 என காட்டுக. முதலாவது கேள்வி இதை முதல் கொள்ள வேண்டும். ஆக இதில் அவதானித்துக் கொள்ளுங்கள். கனவளவு மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றால் இந்த உருளையின் கனவளவும் இந்த 20 கூம்புகளின் கனவளவும் சமனாக இருக்க வேண்டும். அப்ப உருளையின் கனவளவுக்கான சமன்பாடு பை ஆர் வர்க்கம் h அது சமன் 20 கூம்புகளின் கனவளவுக்கான சமன்பாடு ஒரு கூம்பின் கனவளவு 1/3 பை ஆர் வர்க்கம் h. இதுக்கு நாங்கள் ஆறுக்கும் ஹெச்சுக்கு தான் பிரதியிட வேண்டும். இந்த பை அப்படியே இருக்கட்டும். பை தர ஆறுக்கு இங்கே 6a, ஆகவே a வர்க்கம் ஹெச்சுக்கு பதிலாக 6a சமன் இங்கே 20 தர 1/3 தர பை அப்படியே இருக்கட்டும். ஆறுக்கு பதிலாக 6 தான், ஆகவே r வர்க்கம் ஹெச்சுக்கு பதிலாக 2a. இப்பொழுது சுருக்கலை அவதானித்துக் கொள்ளுங்கள். இலகுவாக சுருக்கலாம். இந்த பையினையும் இந்த பையினையும் நாங்கள் சுருக்க முடியும். இரண்டு பக்கமும் பையினால் பிரிக்கும் போது அந்த ரெண்டு பையும் வெட்டுப்படும். அதே போல இந்த 2a இனையும் இந்த 6a சுருக்கும் போது இங்கு 3 என வரும். ஏனென்றால் இரண்டு பக்கமும் 2a பிரிக்கின்றோம். 6a 2a பிரிக்கின்றோம். அதே போல இங்கால 2a 2a பிரிக்கின்றோம். ஆகவே இங்கே எங்களுக்கு 3 என வரும். இப்பொழுது எஞ்சியதை எழுதிக் கொள்வோம். இங்கே 3a வர்க்கம் சமன் இங்கே 20 r வர்க்கத்தின் கீழ் 3 என வரும். இப்போ இந்த 3ஐ நாங்கள் குறுக்கே பெருக்கிக் கொள்ளலாம். ஆகவே இங்கே பெருக்கும் போது 9a வர்க்கம் சமன் 20 r வர்க்கம் என வருகிறது. ஆக இப்பொழுது அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே r வர்க்கம் சமன் 9a வர்க்கத்தினை 20 வகுத்தல் வேண்டும். எனவே r சமன் வர்க்கத்தை விடும்போது இங்காலே வர்க்க மூலம். ஆகவே இது 9a வர்க்கத்தின் வர்க்க மூலம் கீழே 20, இது வர்க்க மூலம் 20 என வரும். அதாவது இது 20. ஆகவே இப்ப r வர்க்கத்தை விடும்போது இங்காலே 9a வர்க்கத்தின் கீழ் 20 எனத்தான் வரும். நாங்கள் தனித்தனியாக பிரித்து போட முடியும். அது வர்க்க மூலம் 9a வர்க்கத்தின் கீழ் வர்க்க மூலம் 20 என. ஆகவே r சமன் வர்க்க மூலம் 9a வர்க்கத்தின் வர்க்க மூலம் என்பது 3a என வரும். கீழே வர்க்க மூலம் 20. இதுதான் கேட்கப்பட்ட கோவை. அதை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றோம். இதில் 9a வர்க்கத்தின் வர்க்க மூலம் 9a வர்க்கத்தின் வர்க்க மூலம் 3a என்ற 9 வர்க்க மூலம் 3 a வர்க்கத்தின் வர்க்க மூலம் a. ஆகவே 9a வர்க்கத்தின் வர்க்க மூலம் 3a வர்க்க மூலம் 20 அப்படியே வரும். ஆகவே இதுதான் கேட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் அதை காட்டியிருக்கின்றோம். அடுத்த வினா, அதில் a சமன் 3.25 எனில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி r ஐ காண்க. இந்த மடக்கை அட்டவணையை பயன்படுத்துகிறது. அதுக்கு 6 மார்க்ஸ் எங்களுக்கு அல்லது 5 மார்க்ஸ் இதுக்கு கிடைக்கும். இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதில் r சமன் 3 தர ஏக்கு பதிலாக 3.25 பிரதியிடுதல் வேண்டும். இந்த பிரதியிடலுக்கு மாத்திரம் ஒரு புள்ளி கிடைக்கும். கீழ் வர்க்க மூலம் 20. இதை இயன்றளவு மேலே சுருக்கி விடுவோம். எல்லாத்தையும் மடக்கையை பயன்படுத்தி தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 3ஐ 3.25 பெருக்கும் போது 9.75 கீழ் வர்க்க மூலம் 20. இதனை நாங்கள் இப்பொழுது மடக்கையை பயன்படுத்தி செய்வோம். ஆகவே ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்கும் போது LGR சமன்
இது எல்ஜி 9.75 சய எல்ஜி 20 அரையாம் வலு என்ற வர்க்கமூலம் என்பது வர்க்கமூலம் 20 என்பது 20 அரையாம் வலு. வர்க்கமூலம் 20 என்பது 20 அரையாம் வலு என வரும். ஆகவே 20 அரையாம் வலு. இது எல்ஜி 9.75 சய இந்த அரையை கொண்டு வந்து நாங்கள் முன்னுக்கு குணகமாக போட்டு அரை எல்ஜி 20 என போட முடியும். இங்கு தசத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் இருப்பதனால் மடக்கை சிறப்பியல்பு இங்கு 0 சய இங்கு அரை தர இதுல தசத்துக்கு முன்னுக்கு 2 இலக்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள் 20 என்றால் தசத்துக்கு முன்னுக்கு 2 இலக்கம் இருப்பதனால் மடக்கை சிறப்பியல்பு 1. 97.5 மடக்கை பார்க்க வேண்டும். 97.5 மடக்கை அட்டவணையில் 97.5. இப்பொழுது நாங்கள் இதுல 97க்கு நேரே ஒரு கோடு ஒன்றை போட்டுக்கொள்வோம். 97க்கு நேராக அவ்வாறு ஒரு கோட்டினை போட்டுக்கொள்ளுங்கள். இங்கு 97.5 5 என்பது இது. எனவே 5க்கு நேராக அவ்வாறு ஒரு கோடு. எனவே அந்த பெருமானம் 97.5 என்பது இதில் உள்ள இந்த பெருமானமாக இருக்கும். 97.5 98 90. ஆகவே அது 98 90. தொண்ணூற்றி 5 என்பது 98 90. ஆகவே இங்கு நாங்கள் 98 90 என போட்டுக்கொள்வோம். அடுத்தது 20 பூஜ்ஜியத்துக்கு மடக்கை பார்க்க வேண்டும். மடக்கை அட்டவணையில் பாருங்கள் 20க்கு நேராக ஒரு கோட்டை போட்டு 20 பூஜ்ஜியத்தை நாங்கள் பார்ப்போம். 20 பூஜ்ஜியம் இங்க இருக்கின்றது 20. ஆகவே 20 பூஜ்ஜியம் என்பது இது முன்னுக்கே வரும். இதுதான் எங்களுக்கு 30 10. ஆகவே 30 10. எனவே இந்த இடத்தில் நாங்கள் குறிக்க வேண்டும். இதுல 30 10. இப்பொழுது இது 0.98 90 சய இதை 2 வகுத்தல் வேண்டும். முன்னுக்கு இருந்து வகுத்தல் வேண்டும். 1ல் 2கள் இல்லை. ஆகவே 0. ஆகவே 13ல் 2கள் 6 முறை 6 2 12 மிகுதி 1 10ல் 5 1ல் இல்லை 0 10ல் 5. அப்போ 0.6505 என வருகின்றது. இப்பொழுது இதை நாங்கள் கழித்தல் வேண்டும். இதில் 10ல் 5ஐ கழிக்கும் போது எழுதி கழித்து பார்க்கலாம். நீங்க பிரச்சனை இல்லை. 98 90னை அதிலிருந்து 65.05 கழித்தல் வேண்டும். இதில் 10ல் 5ஐ கழிக்கும் போது 5. இதில் 8 8ல் 5 போனால் 3 1ல் 6 போனால் 3 இது 0 33 85. ஆகவே இது 0.33 85. இப்பொழுது நாங்கள் இது LGX. இப்பொழுது x சமன் மடக்கையை விடும்போது இங்கால முரண் மடக்கை வர வேண்டும். ஆகவே ஆன்டிலோக் 0.33 85. இதுல மடக்கை சிறப்பியல் 0 இருக்கிறதால இது 10ன் 0 33 85 நாங்கள் மடக்கை அட்டவணையில் தேடி பார்ப்போம். மடக்கை அட்டவணையில் 33 85 இருக்கிறதா என பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் அதுக்கு குறைந்த பெருமானத்தை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். 33 85. 33 85 இருக்கின்றது. ஆகவே அதற்கு நேராக இவ்வாறு கோடு ஒன்றை போட்டுக்கொள்வோம். 33 85 இங்கே இருக்கின்றது. அது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். இங்கே 21க்கு நேராக இங்கே 8க்கு நேராக இருக்கின்றது. ஆகவே அதற்கு நாங்கள் போட வேண்டும் 21 8. ஆகவே இங்கே விடையாக எழுத வேண்டும் 21 8. இது விஞ்ஞான முறை குறிப்பீடாக இருப்பதனால் இது 2.18. ஆகவே 10ன் 0ஆம் வலு என்பது 1. எனவே விடையாக x சமன் 2.18 இதுதான் விடையாக வரும். அவ்வளவும் போட்டோம்னா சரி எங்களுக்கு. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம்.
இதுல பி பாட்டை பாருங்கள். முதலாவது ஏ பாட்டை பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி அவதானிங்கள். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் 40, நம்பர் ஆஃப் ஏ சமன் 27, நம்பர் ஆஃப் பி சமன் 28, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி ஐ காண்க என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு பாருங்கள் சமன்பாடு நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இந்த சமன்பாட்டில் சரியாக பிரதியிட்டிருந்தால் அதுக்கு மாத்திரம் ஒரு புள்ளி கிடைக்கும். ஆகவே நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பிக்கு 40, நம்பர் ஆஃப் ஏ தரப்பட்டிருக்கின்றது 27, சக நம்பர் ஆஃப் பி தரப்பட்டிருக்கின்றது 28, சய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இப்பொழுது 40 இந்த 27ஐயும் 28ஐயும் கூட்டும் போது 55, சய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இப்பொழுது ஆகவே நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்பது 55லிருந்து 40 கழித்தல் வேண்டும். 55லிருந்து 40 கழிக்கும் போது அது 15. ஆகவே நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி சமன் 15 என வருகிறது. அது ஏ பாட்டுக்கான விடை. இப்பொழுது அடுத்த கேள்வியினை அவதானிப்போம். பி பகுதியினை. அது சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரே பஸ்ஸில் வேலைக்கு செல்கின்ற வசந்தனும் வசந்தியும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர். வசந்தன் வேலைக்கு தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 5/1 ஆகும். வசந்தி வேலைக்கு தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 3/1 ஆகும். ஒரே நாளில் இருவரும் வேலைக்கு தாமதமாக அல்லது சரியான நேரத்துக்கு சமூகம் அளிக்கும் நிகழ்வுகளை மரவரிப்படம் ஒன்றில் குறித்து காட்டுக. இதில் அவதானிக்க வேண்டும், அதில் வசந்தன் வேலைக்கு தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 5/1. முதலாவதாக நாங்கள் வசந்தனுக்கு மரவரிப்படத்தை வரையும் போது அவ்வாறு போட்டு இதில் வசந்தன் என போட்டு அதில் தாமதமாக வருதல் சரியான நேரத்துக்கு வருதல் என போட்டுக்கொள்வோம். அங்கு தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு தான் தரப்பட்டிருக்கின்றது 5/1. ஆகவே இந்த கிளையில் 5/1. எனவே சரியான நேரத்துக்கு வருவதற்கான நிகழ்தகவு அதன் நிரப்பு நிகழ்ச்சி. ஆகவே 5/4. இரண்டையும் கூட்டும் போது எங்களுக்கு 5/5 வர வேண்டும். ஆகவே தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 5/1 ஆக உள்ள போது சரியான நேரத்துக்கு வருவதற்கான நிகழ்தகவு 5/4 ஆகத்தான் இருக்கும். இது வசந்தனுக்கு. இப்பொழுது அடுத்தது வசந்தி வேலைக்கு தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 3/1. இப்பொழுது வசந்திக்கானதை நாங்கள் அதே மரவரிப்படத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஆகவே வசந்தி, அதில் பாருங்கள், வசந்தி தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 3/1. ஆகவே இந்த இடத்தில் 3/1. எனவே இங்கேயும் தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவு 3/1 தான். எனவே இரண்டையும் கூட்டும் போது உங்களுக்கு 3/3 வர வேண்டும். ஆகவே 3/1 3/3 கழிக்கும் போது சரியான நேரத்துக்கு வருவதற்கான நிகழ்தகவு 3/2 என அமையும். ஆகவே இது 3/2. எனவே இங்கேயும் 3/2. இதுதான் மரவரிப்படம். இவ்வாறு வரைந்திருந்தால் இதற்கு முழு புள்ளிகளும் வழங்கப்படும். இதுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். இவ்வாறு வரைந்திருந்தால் முழு புள்ளிகளும் கிடைக்கும். அடுத்தது இருவரும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு யாது? இருவரும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருதல் என்றால் இங்க நீங்க பார்க்க வேண்டும், இருவரும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருதல். வசந்தன் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு 5/4. வசந்தி சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு 3/2. ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் பெருக்கும் போது எங்களுக்கு இருவரும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு கிடைக்கும். ஆகவே அதற்கான விடை, அந்த முதலாவது கேள்விக்கான விடை, இந்த 5/4 அதே மாதிரி 3/2 பெருக்குதல் வேண்டும். அதாவது இதுல வசந்தன் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு 5/4, வசந்தி சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு 3/2 நாங்கள்
பெருக்குதல் வேண்டும். ஆகவே அந்த விடை 15 மேல் 8 என வருகிறது. இருவரும் சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவதற்கான நிகழ்தகவு. அடுத்ததை அவதானியுங்கள். ஒருவர் மட்டும் தாமதமாக வருவதற்கான நிகழ்தகவை காண்க. ஒருவர் மட்டும் தாமதமாக வருதல் என்றால் இங்கு நீங்கள் அவதானிக்க வேண்டும், இதில் வசந்தன் தாமதமாக வந்து வசந்தி சரியான நேரத்துக்கு வருகிறார். ஆகவே இதில் ஒருவர் மட்டும்தான் தாமதமாக வருகிறார்கள் இதில். அதே போல இந்த பிரதேசத்தை பார்க்கும்போது வசந்தன் சரியான நேரத்திற்கு வந்து வசந்தி தாமதமாக வருகிறார். ஆகவே இந்த பிரதேசமும் வரும். இந்த இரண்டு நிகழ்தகவுகளையும் கண்டு நாங்கள் கூட்டுதல் வேண்டும். ஆக அதில் முதலாவது வசந்தன் தாமதமாக வந்து வசந்தி நேரத்திற்கு வருதல், அது 5 இல் 1 தர 3 இல் 2. அடுத்த இன்னும் ஒன்று, வசந்தன் சரியான நேரத்துக்கு வந்து வசந்தி தாமதமாக வருதல், அதாவது 5 இல் 4 தர 3 இல் 1. அது 5 இல் 4 தர 3 இல் 1. இப்ப இது ரெண்டையும் நாங்கள் கண்டு கூட்ட வேண்டும். ஆகவே இது 15 இல் 2 சக இது 15 இல் 4. ஆகவே கூட்டும் போது இது 15 இல் 6. அவ்வாறே போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் வரும். எளிய பின்னமாக்கியும் போட முடியும். 3 நாள் சுருக்கும் போது 5 இல் 2 என வரும். அவ்வாறு எளிய பின்னமாக்கி போட்டாலும் உங்களுக்கு புள்ளி வரும். கட்டாயம் எளிய பின்னமாக்க வேணும் என்ற அவசியம் நிகழ்தகவிலே இல்லை. 15 இல் 6 என்று போட்டு வந்தாலும் உங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். அடுத்த வினாவினை அவதானிப்போம். இவ்விருவரில் தாமதமாக வேலைக்கு வரும் சாத்தியம் யாருக்கு கூடுதலாக உள்ளது என காரணத்துடன் விளக்குக. அதில் அவதானிகள், இந்த இருவரில் தாமதமாக வரும் சாத்தியம் யாருக்கு கூடுதலாக இருக்குன்னு காட்ட வேண்டும். அதில் அவதானிகள், அதில் வசந்தன் தாமதமாக வருதல், அது 5 இல் 1. வசந்தி தாமதமாக வருதல், அது 3 இல் 1. இந்த 5க்கும் 3க்கும் நாங்கள் போமாசி பார்த்தோம் என்றால் அது 15 தான் போமாசி. எனவே இதை 15ஐ பகுதி எண்ணாக உடைய சமவெளி பின்னமாக மாற்றுவோம். எனவே இது 15 இல் 3 என வரும், இது 15 இல் 5 என வரும். ஆகவே இந்த இரண்டு பின்னங்களிலும் எந்த பின்னம் பெரியது என பார்க்க வேண்டும். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தொகுதி எண் எதற்கு பெரியதோ அந்த பின்னம் தான் பெரிய பின்னம். ஆகவே 15 இல் 5 தான் பெரிய பின்னம். ஆகவே தாமதமாக வரும் சாத்தியக்கூறு கூடியவர் வசந்தி. ஆகவே இதுக்கு கீழே விடை எழுத வேண்டும். தாமதமாக வரும் சாத்தியக்கூறு கூடியவர் வசந்தி. தாமதமாக வரும் சாத்தியம் கூடியவர் வசந்தி. அப்படி கொடுக்க வேண்டும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பெயர்கள், கவனமாக கொடுக்க வேண்டும். ஆகவே தாமதமாக வரும் சாத்தியக்கூறு கூடியவர் வசந்தி. அவ்வாறு கொடுத்தோம்னா சரி. யாருக்கு நிகழ்தகவு தாமதமாக வருவதற்கு கூடுதலாக வருது என்று பார்த்து அதுதான் எங்களுக்கான காரணம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் யார் தாமதமாக வரும் சாத்தியம் கூடியவர் என்று தீர்மானிக்க வேண்டும். அவ்வளவுதான் அந்த வினா. அந்த அதில் உள்ள 6 வினாக்களும் முடிந்திருக்கின்றது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் திருப்பி நீங்கள் இணைந்து இந்த டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நான் இதை முடித்துக் கொள்வேன்.